எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் 3 வீடியோஸில் நம்ம டூ சம், கண்டென்ஸ் டூப்ளிகேட், வேலிட் டயக்ராம் பார்த்தோம். மூணுமே ஆஷ் மேப் பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் நம்பர் 49 குரூப் டயக்ராம்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமை நீங்கள் மோஸ்ட்லி ஃபேங் இன்டர்வியூஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ப்ராப்ளமில் நாம் 2 அப்ரோச் பார்ப்போம். சார்ட்டிங் அப்ரோச், அப்புறம் கேரக்டர் கவுண்ட் அரே அப்ரோச். கேரக்டர் கவுண்ட் அரே அப்ரோச் சார்ட்டிங்கை விட ஃபாஸ்டர், ஏன்னா இதில் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of n cross k. இந்த ப்ராப்ளமை நாம் பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் Go லாங்குவேஜஸில் சால்வ் பண்ணுவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். Given an array of strings, group the anagrams together. You can return the answer in any order. தமிழில் சொல்லணும்னா நமக்கு ஒரு string of arrays கொடுக்கப்படுது. அந்த அரேயில் இருக்க வேர்ட்ஸை anagram குரூப்ஸாக குரூப் பண்ணணும். ஒவ்வொரு குரூப்லேயும் சேம் லெட்டர்ஸ் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். லாஸ்ட் வீடியோ வேலிட் டயக்ராமில் 2 வேர்ட்ஸை ஆனகிராமாக இருக்கான்னு செக் பண்ணோம். இந்த ப்ராப்ளமில் மல்டிபிள் வேர்ட்ஸை குரூப் பண்ணணும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நம்பர் 1. இன்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் அரேஸ் கொடுக்கப்படுது. இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா EAT இருக்குது. ஸோ இது ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டீலையும் பார்த்தீங்கன்னா EAT இருக்குது. ஸோ இதுவும் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TAN. ஸோ இதில் வேறு ஒரு வேர்ட்ஸ் இருக்குது. இதை வேறு ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் AET. இதுலேயும் பார்த்தீங்கன்னா EAT இது மூணுமே இருக்குது. ஸோ 8 குரூப் 1ல் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NAT. NAT பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேனில் இருக்குது. ஸோ குரூப் 2ல் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் BAT. இது பார்த்தீங்கன்னா வேறு எந்த குரூப்லேயும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா 3rd குரூப்பில் ஆட் பண்ணுறோம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ET8, அப்புறம் அரே ஆஃப் tan, NAT, நெக்ஸ்ட் அரே ஆஃப் BAT. ஆர்டர் மேட்டர் இல்லை, குரூப்ஸ் கரெக்டாக இருந்தால் போதும்னு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இப்போது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிப்போம். இப்போ நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்ப்போம். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சில் எவ்ரி அதர் வேர்டோட கம்பேர் பண்ணி ஆனகிராம் செக் பண்ணலாம். சேம் குரூப்பாக இருந்தால் ஒரே லிஸ்ட்டில் போடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லூப்பில் I 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்தீங்கன்னா ஈட்டு. அதுக்குள்ளே இன்னொரு நெஸ்டர் லூப் யூஸ் பண்ணுறோம். அந்த நெஸ்டர் லூப்பில் J பார்த்தீங்கன்னா I+1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ I = 0னா J 1. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈட்டை T கூட கம்பேர் பண்ணுறோம். ஈட்டும் Tயும் ஆனகிராம் அப்படின்னு செக் பண்ணுறோம். ஆனகிராம் தான். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஈட்டையும் Tயும் குரூப் 1ல் ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Jவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஈட்டும் டேனும் ஆனகிராமான்னு செக் பண்ணுறோம். ஆனகிராம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் Jவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஈட்டும் ஏட்டும் ஆனகிராமான்னு செக் பண்ணுறோம். ஆனகிராம் தான். ஸோ ஏட்டை இந்த குரூப்பில் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் J இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஈட்டும் நேட்டும் ஆனகிராமான்னு செக் பண்ணுறோம். ஆனகிராம் கிடையாது. ஸோ அகெயின் J இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஈட்டும் பேட்டும் ஆனகிராமான்னு செக் பண்ணுறோம். ஆனகிராம் கிடையாது. ஸோ செகண்ட் லூப் முடிஞ்சிடுச்சு. ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் லூப்பில் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா Tன்ற வேர்டு வரும். ஸோ அகெயின் J பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, இப்போ ஆல்ரெடி இந்த வேர்டு ஏதாச்சும் ஒரு குரூப்பில் நமக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். குரூப்பில் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா tan வரும். ஸோ இப்போ J பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். tan ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேனும் ஏட்டும் ஆனகிராமான்னு செக் பண்ணுறோம். ஆனகிராம் கிடையாது. ஸோ J இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். டேனும் நேட்டும் ஆனகிராமான்னு செக் பண்ணுறோம். ஆமாம் ஆனகிராம். ஸோ அதை டேனோட குரூப்பில் நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Jவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். டேனும் பேட்டும் ஆனகிராமான்னு செக் பண்ணுறோம். ஆனகிராம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா I = 3ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். 8ன்ற வேர்டு இருக்கும். 8ன்ற வேர்டு ஆல்ரெடி ஏதாவது குரூப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். குரூப்பில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் I இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ நேட் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். நேட் ஆல்ரெடி இன்னொரு குரூப்பில் இருக்குது. ஸோ அகெயின் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டை குரூப் 3ல் ஆட் பண்ணிக்கலாம். J 6ல் இருக்குது. ஸோ இதில் 6 இல்லை. ஸோ இந்த செகண்ட் லூப் டெர்மினேட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பும் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப்பும் கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, n வேர்ட்ஸாக இருந்தால் எவ்ரி பேர் செக் பண்ணுறதுக்கு நமக்கு O of n² தேவைப்படும். அது கூட 2 வேர்ட்ஸ் ஆனகிராமான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வேர்டு சார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா O of k log k தேவைப்படும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா O of n² into k of log k. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ. ஸோ இதை விட நம்ம பெட்டர் அப்ரோச் யோசிக்கணும். முதல்ல சார்ட்டிங் கீ அப்ரோச் பார்ப்போம். இது ப்ரூட் ஃபோர்ஸை விட பெட்டர். இங்கே கீ ஐடியா என்னென்னா, ஆனகிராம் வேர்ட்ஸ் எல்லாமே சார்ட் பண்ணால் சேம் ரிசல்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈட்டை சார்ட் பண்ணோம்னா நமக்கு AET வரும். டீயை சார்ட் பண்ணாலும் AET வரும். ஏட்டை சார்ட் பண்ணாலும் AET தான் வரப்போகுது. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா சேம் கீ. ஸோ சார்ட்டட் வேர்ட்ஸை ஆஷ் மேப் கீயாக யூஸ் பண்ணுறோம். சேம் கீயோட வேர்ட்ஸ் எல்லாம் சேம் குரூப். ஸோ ஆஷ் மேப்பை டிக்ளேர்
டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லூப் பண்ணுறோம். ஸோ இப்போ i = 0னா வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஈட் இருக்குது. இதை சார்ட் பண்ணோன்னா AETன்னு வரும். ஸோ இதை தான் வந்து ஹேஷ் மேப்போட கீயாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இந்த வேர்டை வந்து குரூப் பண்ண போகிறோம். ஸோ ஈட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ i = 1 அப்படின்னா நெக்ஸ்ட்டு வேர்டு பார்த்திங்கன்னா TEA. ஸோ இதை சார்ட் பண்ணோன்னா அகெயின் AET தான் வரும். ஸோ என்ன பண்ணுறோம், அகெயின் இந்த வேர்டை இந்த ஷார்ட் கீக்குள்ளேயே புஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து TAN. I வந்து பார்த்திங்கன்னா 2, வேர்டு வந்து டேனு. இப்போ இதை சார்ட் பண்ணோன்னா ANT அப்படின்னு வரும். ஸோ இந்த கீ ஆல்ரெடி இருக்கான்னு பார்த்தோன்னா ஹேஷ் மேப்பில் இல்லை. ஸோ என்ன பண்ணுறோன்னா ANTன்றது ஹேஷ் மேப் கீயாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த வேர்டை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ TAN. I = 3னா வேர்டு வந்து பார்த்திங்கன்னா 8. அகெயின் சார்ட் பண்ணால் AET தான் வரும். ஸோ அகெயின் இந்த வேர்டு ஆல்ரெடி இருக்குது. ஸோ வந்து இந்த வேர்டை வந்து அகெயின் இதுக்குள்ளே புஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா I வந்து 4, வேர்டு பார்த்திங்கன்னா NAT. ஸோ சார்ட் பண்ணால் நமக்கு வந்து ANTன்ற கீ வரும். இந்த கீ ஆல்ரெடி இருக்குது. ஸோ அகெயின் வந்து இங்கே நேட்டை இதுக்குள்ளே புஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து I = 5 அப்படின்னா வேர்டு பார்த்திங்கன்னா பேட்டு. நம்ம சார்ட் பண்ணோன்னா ABT வரும். ஸோ ABT ஆல்ரெடி ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அகெயின் என்ன பண்ணுறோன்னா ABTன்றது கீயை யூஸ் பண்ணிவிட்டு பேட்டுன்றது அதுக்குள்ளே புஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஆனகிராம் எல்லாமே குரூப்பாக கிடச்சிருச்சு. இதுதான் சார்ட்டிங் கீ அப்ரோச். ஸோ சார்ட்டிங் கீ அப்ரோச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O(n) × K of log K. நம்ம வந்து ஒரு டைப் தான் லூப் பண்ணுறோம். ஸோ வந்து n. ஸோ ஒவ்வொரு லூப்லேயுமே வந்து ஈச் வேர்டை வந்து நம்ம சார்ட் பண்ணுறோம். சார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா K of log K. சார்ட்டிங் அவாய்ட் பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணலாம். எப்படின்னு பார்ப்போம். கேரக்டர் கவுண்ட் அரே அப்ரோச் பார்ப்போம். இதுதான் இருக்கிறதுலேயே வந்து ஆப்டிமல் சொல்யூஷன். கீ இன்சைட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 26 தான். ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் 26 சைஸ் அரே ஒன்று வச்சு ஒவ்வொரு கேரக்டர் கவுண்ட்டும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈட் அப்படின்னு ஒரு வேர்டுனா இதில் நமக்கு இருக்குது. ஸோ ஈக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து டீக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா T. இதுலேயும் பார்த்தீங்கன்னா T வந்து 1 கிரியேட் பண்ணுறோம். Tயோட கவுண்ட் வந்து 1 செட் பண்ணுறோம். ஈயோட கவுண்ட் வந்து 1 செட் பண்ணுறோம். ஏவோட கவுண்ட் வந்து 1 செட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஏக்கு வந்து 1, டீக்கு வந்து 1, ஈக்கு வந்து 1. ஸோ கவுண்ட் அரே பார்த்தீங்கன்னா சேம் கீ. ஸோ மூணுமே பார்த்தோம்னா சேம் கவுண்ட் அரே, சேம் கீ, சேம் குரூப். ஸோ இதுக்கு நமக்கு சார்ட்டிங் தேவையில்லை. இப்போது கேரக்டர் இண்டெக்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஆஸ்கி வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ பார்த்தீங்கன்னா அதோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 97. ஸோ பிக்கு வந்து 98. ஸோ போயிட்டு Z வரைக்கும் பார்த்தீங்கன்னா 122 வரைக்கும் போகும். நம்ம கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூவில் இருந்து ஏவோட ஆஸ்கி வேல்யூவை வந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த கேரக்டரோட இண்டெக்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஈயோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 101. அதுலேருந்து ஏவோட ஆஸ்கி வேல்யூ அதாவது 97 மைனஸ் பண்ணோன்னா ஈயோட இண்டெக்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இ வந்து இண்டெக்ஸ் 4ல் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ இண்டெக்ஸ் எப்படி வரும்னா A = 0, B = 1, C = 2, ஸோ ஒன். ஸோ 3 லாங்குவேஜ்லேயும் இதை டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸில் எழுதுவோம். ஆனால் லாஜிக் வந்து சேம் தான். இப்போ வந்து கேரக்டர் வந்து ஈன்னு டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஆர்டினல் ஆஃப் கேரக்டர் மைனஸ் ஆர்டினல் ஆஃப் A. அதாவது ஆர்டினல் ஆஃப் கேரக்டர் வந்து இந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதுலேருந்து ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தோன்னா அந்த கேரக்டர் கோட் at 0 அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ வரும். அதுலேருந்து 97 மைனஸ் பண்ணுறோம். கோலை பார்த்தீங்கன்னா கேரக்டர் மைனஸ் A. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஏ வந்து மைனஸ் பண்ணணும். இதோட ஆஸ்கி வேல்யூ வந்து 97 வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணோம். இது வந்து அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ. மூணுமே பார்த்தீங்கன்னா சேம் ரிசல்ட் தான் தரும். ஆனால் டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ், சேம் லாஜிக். இந்த கம்பேரிசனை நினைவில் வச்சுக்கோங்க. முதல்ல வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே ஆஃப் லென்த் ஸ்ட்ரிங்ஸ். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்துக்கு வந்து எல்லாமே வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து லூப் பண்ணுறோம். ஃபார் I in range of length of strings. இப்போ இந்த விசிட்டடில் இண்டெக்ஸ் ஆல்ரெடி நம்ம விசிட்டடில் வந்து ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். விசிட்டடாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து லூப்பை கண்டினியூ பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா குரூப்பில் வந்து
strings of I வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப் ஃபார் j in range of I plus 1 length of strings. ஸோ I plus 1லேருந்து லூப் பண்ணுறோம். if sorted of strings of I, அதாவது அந்த வேர்டை வந்து ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணுறோம். அது வந்து sorted of strings of jவா இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா group dot append of strings of j. ஸோ வந்து இந்த வேர்டை வந்து இந்த குரூப்புக்குள்ளே நம்ம புஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து visited of j equal to ட்ரூ அப்படின்னு செட் பண்ணுறோம். அதாவது இந்த வேர்டு வந்து நாங்கள் ஆல்ரெடி குரூப் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக விசிட்டட் கீழே வந்து நம்ம ட்ரூ செட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குரூப்பை வந்து ரிசல்ட்டுக்குள்ளே புஷ் பண்ணுறோம். ஸோ 2 லூப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈட் வந்து குரூப்பில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஏலேருந்து செக் பண்ணுறோம். ஈட்டும் டிஏவும் சார்ட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணுறோம். ஆமாம் ஈக்குவல். ஸோ வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஜேவை வந்து ஈட்டுக்குள்ளே புஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து விசிட்டட் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, அதாவது இது நம்ம வந்து ட்ரூன்னு செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேர்ட் டேன் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஏட்டு பார்த்தீங்கன்னா சேம் ஆனகிராம் தான். ஏட்டை வந்து குரூப்புக்குள்ளே புஷ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வேர்டை வந்து ட்ரூன்னு செட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நேட்டு பேட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். ரெண்டுமே கிடையாது. நெக்ஸ்ட் லூப்பில் டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈட் டி ஏட்டு ஆல்ரெடி வந்து குரூப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அகெயின் வந்து செகண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா டி இருக்குது. டி வரும்போது ஆல்ரெடி வந்து இந்த வேர்டு வந்து நம்ம குரூப்பில் புஷ் பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்ணுறோம். இங்கே ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஒரு குரூப்பில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா அதை அப்படி ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேன் வரும். டேன் ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணுறோம். டேன் இல்லை. ஸோ அகெயின் என்ன பண்ணுறோன்னா குரூப்பில் வந்து டேன் செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ டேன்லேருந்து நெக்ஸ்ட் லூப் க்ரியேட் ஆகுது. ஸோ ஏட்டும் டேனும் ஆனகிராமான்னு செக் பண்ணிங்கன்னா கிடையாது. ஸோ நேட்டும் டேனும் ஆனகிராமான்னு செக் பண்ணிங்கன்னா ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே நேட் வந்து இந்த குரூப்பில் வந்துடும். ஸோ இந்த விசிட்டடில் பார்த்தீங்கன்னா இதையும் வந்து ட்ரூன்னு செட் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் டேனும் நேட்டும் வந்து புஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏட்டு வரும். ஏட்டு வந்து ஆல்ரெடி ட்ரூ இருக்குது. ஸோ இங்கே ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நேட் வரும். நேட்டும் ட்ரூ இருக்குது. ஸோ அகெயின் இங்கே ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டுன்னு வரும். ஸோ இந்த குரூப்பும் வந்து அதுக்கு மேலே அரே இல்லைன்றதுனால இந்த குரூப் வந்து அகெயின் வந்து ரிசல்ட்டில் புஷ் ஆகிடும். இதுதான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஸோ இதில் கீயே பார்த்தீங்கன்னா இந்த விசிட்டட் அரே ஆல்ரெடி குரூப் பண்ண வேர்ட்ஸை வந்து ஸ்கிப் பண்ண வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எவ்ரி பேரை வந்து ஷார்ட் பண்ணி கம்பேர் பண்ணுறோம். அதனால் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of n² இன்ட்டு K of log K. ஸோ இது ரொம்ப ஸ்லோ. இப்போ ஷார்ட்டிங் கீ அப்ரோச் பார்ப்போம். இப்போது ஷார்ட்டிங் கீ அப்ரோச் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா குரூப்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் வேர்ட் இன் ஸ்ட்ரிங்ஸ், அதாவது ஒவ்வொரு வேர்டும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹேஷ் மேப்போட கீயை க்ரியேட் பண்ணலாம். ஸோ கீயை க்ரியேட் பண்ண நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வேர்டை வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ தட் இந்த கீ வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும். டாட் ஜாயின் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். க்ளீன் அண்ட் சிம்பிள். ஆனால் இந்த ஷார்ட் பண்ணுறதுனால கீ ஆஃப் லாக் கே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி இதுக்கு மட்டும் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இஃப் கீ நாட் இன் குரூப்ஸ். இப்போ இந்த கீ வந்து இந்த குரூப்ஸில் இல்லை அப்படின்னா குரூப்ஸ் ஆஃப் கீ ஈக்குவல் டு எம்டி அரே செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னென்னா groups of key dot append of word. இந்த வேர்டை வந்து அந்த குரூப் ஆஃப் கீயில் வந்து அப்பெண்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து இந்த ஹேஷ் மேப்போட வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வந்து ரிட்டர்ன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் டாட் வேல்யூஸ். ஸோ எப்படின்னு கொடுத்தோன்னா இந்த வேல்யூஸ் மட்டும் எல்லாமே நமக்கு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of n இன்ட்டு K of log of K. இப்போது கேரக்டர் கவுண்டரே ஆப்டிமல் சொல்யூஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து குரூப்ஸ்னு ஒரு ஹேஷ் மேப் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபார் வேர்ட் இன் ஸ்ட்ரிங்ஸ் அந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டாக லூப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து count equal to 0 into 26 சைஸ் அரே எல்லாமே இனிஷியலாக பார்த்தீங்கன்னா
0 தான். அதாவது A to Zக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு ஸ்லாட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் கேரக்டர் இன் வேர்ட். இப்போ அந்த வேர்டில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக லூப் பண்ணுறோம். ஸோ கவுண்ட் ஆஃப் ஆர்டினல் ஆஃப் கேரக்டர் மைனஸ் ஆர்டினல் ஆஃப் ஏ. அதாவது இந்த கேரக்டரோட இண்டெக்ஸ் கேல்குலேட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அந்த இண்டெக்ஸில் கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீயை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். கீ வந்து டியூப்பிள் ஆஃப் கவுண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பைத்தானில் லிஸ்ட்டை ஹேஷ்மேப்போட கீயாக யூஸ் பண்ண முடியாது. லிஸ்ட்டு மியூட்டேபிளாக இருக்கும். டியூப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள். ஸோ ஹேஷ்மேப் கீயாக யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ணுறோம். இஃப் கீ நாட் இன் குரூப்ஸ். அந்த ஹேஷ்மேப்பில் அந்த கீ இல்லை அப்படின்னா குரூப்ஸ் ஆஃப் கீ ஈக்குவல் டு எம்டி அரேன்னு சொல்லிட்டு செட் பண்ணுறோம். குரூப்ஸ் ஆஃப் கீயில் வந்து அந்த வேர்டை வந்து அப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நம்ம லிஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ரிட்டன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் டாட் வேல்யூஸ். ஸோ இப்போ இதை லீட் கோடில் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுறேன். எல்லா டெஸ்ட் கேஸும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு பைத்தானோட ஆப்டிமல் சொல்யூஷன். இப்போது ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். சேம் லாஜிக் தான். ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட்டை வந்து ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ அரே வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த அரேவோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் டாட் லென்த். இந்த அரேவோட லென்த்து தான். அதில் வந்து எல்லா வேல்யூவும் நான் வந்து ஃபால்ஸ்னு ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லென்த் ஆஃப் I = 0, I less than strings dot length I ++. ஸோ வந்து if visited of I. ஸோ இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா கான்ஸ்டன்ட் குரூப் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் I. அந்த வேர்டை வந்து குரூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லெட் j = I + 1, j less than strings dot length j ++. இப்போ strings of I dot split dot sort dot join. இதுதான் வந்து ஸ்ட்ரிங்ஸை வந்து சார்ட் பண்ணுற பேட்டர்ன். ஸோ ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் j டாட் ஸ்பிளிட் டாட் சார்ட் டாட் ஜாயின். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா குரூப் டாட் புஷ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் j விசிட்டட் ஆஃப் j ஈக்குவல் டு ட்ரூன்னு செட் பண்ணுறோம். ஸோ இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் டாட் புஷ் ஆஃப் குரூப். ஸோ ரெண்டு லூப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டன் ஆஃப் ரிசல்ட். ஸோ இதில் கீ டேக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த விசிட்டட் அரே தான். விசிட்டட் அரே யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்ஸை வந்து சார்ட் பண்ணுறோம். அப்புறம் கம்பேர் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்தால் அந்த குரூப்புக்குள்ளே புஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த குரூப்பை வந்து ரிசல்ட்டுக்குள்ளே புஷ் பண்ணுறோம். இப்போது ஜாவா ஸ்கிரிப்டில் சார்ட்டிங் கீ அப்ரோச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து குரூப்ஸ்னு ஒரு ஹேஷ் மேப் டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லெட் வேர்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங் ஆஃப் அரேஸில் இருந்து ஒவ்வொரு வேர்டையும் லூப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீயை வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். கீ வந்து நம்ம வேர்ட் டாட் ஸ்பிளிட் ஆஃப் டாட் சார்ட் டாட் ஜாயின். அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து சார்ட் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஹேஷ் மேப் கீ. ஸோ குரூப்ஸ் ஆஃப் கீ ஈக்குவல் டு குரூப்ஸ் ஆஃப் கீ ஆர் எம்டி அரே. குரூப்ஸ் ஆஃப் கீ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா குரூப்ஸ் ஆஃப் கீன்னு செட் பண்ணிவிட்டு இல்லைனா வந்து எம்டி அரே செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து குரூப்ஸ் ஆஃப் கீ டாட் புஷ் ஆஃப் வேர்ட். இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் ஆஃப் குரூப்ஸ். ஏன்னா குரூப்ஸோட வேல்யூஸ் தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O ஆஃப் n இன்ட்டு K ஆஃப் log K. நம்ம வந்து n டைம்ஸ் லூப் பண்ணுறோம். ஸோ n இன்ட்டு நம்ம வந்து சார்ட்டிங் பண்ணுறோம். ஸோ K ஆஃப் log K. இப்போது
கேரக்டர் கவுண்ட் அரே ஆப்டிமல் சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப்ஸ்னு ஒரு ஹேஷ் மேப் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லெட் வேர்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஒவ்வொரு வேர்டாக லூப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு நியூ அரே ஆஃப் 26 டாட் fill of 0. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு புது அரே க்ரியேட் பண்ணுறேன். ஆஃப் லென்த் பார்த்தீங்கன்னா 26. ஸோ ஈச் இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 0 ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லெட் கேரக்டர் ஆஃப் வேர்ட். அந்த வேர்டில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் லூப் பண்ணுறேன். ஸோ கவுண்ட் ஆஃப் கேரக்டர் டாட் சார்கோட் அட் ஆஃப் 0 மைனஸ் 97. அதாவது அந்த கேரக்டரோட இண்டெக்ஸ் வந்து கெட் பண்ணுறோம். கெட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேரக்டரோட வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேஷ் மேப்போட கீ ஜென்ரேட் பண்ணுறோம். கீ இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் டாட் ஜாயின் ஆஃப். ஸோ நான் கம்மா யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைன். ஜாவாஸ்கிரிப்டில் அரேவை டேரெக்டாக ஹேஷ் மேப்போட கீயாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெஃபரன்ஸ் தான் கம்பேர் பண்ணோம். சேம் கண்டென்ட்டாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் கீயாக ட்ரீட் ஆகும். ஸோ அரேவை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் நாட் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் கீ. ஸோ அந்த குரூப்ஸ் ஆஃப் கீ வந்து இல்லை அப்படின்னா குரூப்ஸ் ஆஃப் கீ ஈக்குவல் டு எம்டி அரே வந்து செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து குரூப்ஸ் ஆஃப் கீ டாட் புஷ் ஆஃப் வேர்ட். ஸோ அந்த குரூப்ஸ் ஆஃப் கீக்குள்ளே இந்த வேர்டை வந்து புஷ் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் தான் தேவைப்படுது. ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் ஆஃப் குரூப்ஸ். இப்போ இதை லீட் கோடில் செக் பண்ணி பார்த்துடலாம். டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்மிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ஆப்டிமல் சொல்யூஷன். இப்போ கோலை பார்ப்போம். கோலை ஃபஸ்ட்டு வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறேன். லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் விசிட்டட் அரே வந்து கிரியேட் பண்ணுறேன். மேக் ஆஃப் அரே ஆஃப் பூலியன் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். அரே ஆஃப் பூலியன் வந்து கிரியேட் பண்ணுறேன். கோலை ஒரு பூலியன் வேல்யூ கிரியேட் பண்ணால் டிஃபால்ட்டாக வந்து ஃபால்ஸ் செட் ஆகிடும். ஃபார் I ஈக்குவல் டு 0 I less than length of strings I plus plus. ஸோ சேம் லாஜிக். இஃப் விசிட்டட் ஆஃப் I இருக்குது அப்படின்னா லூப்பை ஸ்கிப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அப்படி இல்லை அப்படின்னா குரூப் ஈக்குவல் டு strings of I. ஸோ வந்து குரூப்பில் வந்து ஸோ இங்கே வந்து strings of I வந்து குரூப்புக்குள்ளே புஷ் பண்ணுறோம். S ஆஃப் I ஈக்குவல் டு strings டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் strings of I. கோலை பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் எழுத மாதிரி கண்டினியூஸாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சார்ட் பண்ணி ஜாயின் பண்ண முடியாது. ஸோ வந்து சார்ட் டாட் strings ஆஃப் S ஆஃப் I. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து சார்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் j ஈக்குவல் டு I + 1 j லெஸ் தேன் லென்த் ஆஃப் strings j ++. S ஆஃப் j, ஜேவோட ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா strings டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் strings ஆஃப் j. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் டாட் strings ஆஃப் S ஆஃப் j. ஸோ ரெண்டு வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இஃப் strings டாட் ஜாயின் ஆஃப் S ஆஃப் I ஈக்குவல் டு strings டாட் ஜாயின் S ஆஃப் j. ஸோ ரெண்டு வேர்டும் சேமான்னு செக் பண்ணுறோம். ரெண்டும் சேம்னா group equal to append of groupல வந்து strings of j word வந்து append பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து visited of j வந்து ட்ரூன்னு செட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்
equal to append of result of group. ஸோ ஒன்ஸ் வந்து 2 லூப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறான். இதுதான் வந்து கோவோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். இப்போது கோவில் சார்ட்டிங் கீ அப்ரோச் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து குரூப்ஸ்னு ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணுவோம். மேப் ஆஃப் கீ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங், வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைசஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் ஒவ்வொரு வேர்டையும் லூப் பண்ணுறோம். ஸோ characters equal to strings dot split string-ஐ character slice-ஆக கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து sort dot strings of characters. ஸோ சார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேஷ் மேப்போட கீயை ஜென்ரேட் பண்ணுறோம். கீ ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ஸ் டாட் ஜாயின் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு கேரக்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரூப்ஸ் ஆஃப் கீ ஈக்குவல் டு அப்பண்ட் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் கீ கமா வேர்ட். ஸோ எல்லா வேர்டையும் வந்து அந்த குரூப்ஸ் ஆஃப் கீக்குள்ளே அப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைசஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ ஃபார் குரூப் இன் ரேஞ்ச் ஆஃப் குரூப்ஸ் ரிசல்ட் ஈக்குவல் டு அப்பண்ட் ஆஃப் ரிசல்ட் கமா குரூப். ஸோ ஒவ்வொரு வேல்யூவை தான் நம்ம வந்து ரிசல்ட்டில் அப்பன் பண்ணுறோம். ஸோ ரிட்டன் ஆஃப் ரிசல்ட். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O ஆஃப் n இன்ட்டு K ஆஃப் log ஆஃப் K. இப்போது கோவில் கேரக்டர் கவுண்ட் அரே அப்ரோச் பார்ப்போம். ஸோ சேம் ஃபஸ்ட்டு வந்து குரூப்ஸ்னு ஒரு ஹேஷ் மேப் டிக்ளேர் பண்ணுறேன். மேப் ஆஃப் 26 இன்டிஜர், வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்லைசஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். இது கோவோட ஸ்பெஷல் ஃபீச்சர். கோவில் ஃபிக்ஸ்டு சைஸ் அரேவை வந்து இந்த மாதிரி தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். கோவில் ஃபிக்ஸ்டு சைஸ் அரேவை டைரெக்டாக மேப்போட கீயாக யூஸ் பண்ணலாம். 26 ஆஃப் இன்ட் அப்படின்னா 26 இன்டிஜர்ஸோட ஃபிக்ஸ்டு சைஸ் அரே. பைத்தானில் டியூப்பிள் யூஸ் பண்ணோம். ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோம். கோவில் டைரெக்டாக அரே கீயாக போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் word range of string. ஸோ ஒவ்வொரு வேர்டையும் லூப் பண்ணுறோம். அடுத்து வந்து வேர் கவுண்ட் ஈக்குவல் டு 26 ஆஃப் இன்ட். ஸோ 26 சைஸ் இன்டிஜர் அரே கோவில் வேர் டிக்ளேர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 0 வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 0 ஆஃப் 26 அந்த மாதிரி வந்து இனிஷியலைசேஷன் எதுவும் தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் கேரக்டர் இன் ரேஞ்ச் வேர்ட். ஸோ வேர்டில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் லூப் பண்ணுறோம். கோவில் ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரிங் பண்ணால் ரூன் டைப் கிடைக்கும். ஸோ இப்போ கவுண்ட் ஆஃப் கேரக்டர் மைனஸ் ஏ ப்ளஸ் ப்ளஸ். இது வந்து ரூன் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரூன். ஸோ இந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூவும் மைனஸ் ஏவோட கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு இண்டெக்ஸ் கிடைக்கும். கவுண்ட் அரேவோட இண்டெக்ஸில் வந்து அந்த வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து குரூப்ஸ் ஆஃப் கவுண்ட் ஈக்குவல் டு அப்பண்ட் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் கவுண்ட் கமா வேர்டு. ஸோ ஒவ்வொரு வேர்டையும் அந்த குரூப்ஸில் வந்து அப்பண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு ஸ்லைசஸ் ஆஃப் string. So for group in range of groups, so result equal to append of result group. next வந்து ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து
லீட் கோடில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸ் அக்செப்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்மிட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இதுதான் கோவோட ஆப்டிமல் சொல்யூஷன். இப்போது 3 அப்ரோச்சோட காம்ப்ளெக்சிட்டிஸை கம்பேர் பண்ணுவோம். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டைம் லூப் பண்ணுறோம். ப்ளஸ் எவ்ரி டைம் பேரை கம்பேர் பண்ணும்போது சார்ட் பண்ணுறோம். ஸோ O of n square into k of log k. நெக்ஸ்ட் வந்து சார்ட்டிங் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ட்ஸையும் லூப் பண்ணுறோம். ஹேஷ் மேப்போட கீக்கு வந்து சார்ட் பண்ணுறதுனால k of log k. நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் அரே அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் இல்லாததுனால log k ஃபேக்டர் போச்சு. n வேர்ட்ஸ், ஸோ ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் k கேரக்டர்ஸ், அதனால் O of n cross k. இதுதான் வந்து ரொம்ப ஆப்டிமல் சொல்யூஷன். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா 3 அப்ரோச்லேயும் O of n cross k எல்லா வேர்ட்ஸும் ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் ஆகும். 26 சைஸ் கவுண்ட் அரே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டுன்றதுனால O of 1 தான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்கும். ஓவரால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சைஸ் தான் வந்து டாமினேட் பண்ணும். ஸோ எல்லா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பார்த்தீங்கன்னா O of n cross k. ஸோ இந்த ப்ராப்ளம்லேருந்து என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கேரக்டர் கவுண்ட் அரேவை ஹேஷ் மேப் கீயாக யூஸ் பண்ணி சார்ட்டிங்கை விட ஃபாஸ்டரான O of n cross kக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான்ஸில் லிஸ்ட் வந்து மியூட்டபிள், டியூப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள். ஸோ ஹேஷ் மேப்போட கீழே பார்த்தீங்கன்னா டியூப்பிள் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் அரே ரெஃபரன்ஸ் கம்பேர் ஆகும். ஸோ அதனால் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஹேஷ் மேப்போட கீயாக யூஸ் பண்ணோம். ஃபோர்த்து பார்த்தோன்னா கோவில் ஃபிக்ஸ்டு சைஸ் அரே டைரெக்டாக வந்து ஹேஷ் மேப்போட கீயாக யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப க்ளீன் அண்ட் பவர்ஃபுல் ஃபீச்சர். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் கவுண்ட் அரே அப்ரோச் இருக்குல்ல, இது வந்து நிறைய ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ்லையும் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ பேட்டர்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த வீடியோவில் குரூப் ஆனகிராம்ஸ் ப்ராப்ளமை ப்ரூட் ஃபோர்ஸ், சார்ட்டிங் கீ, அப்புறம் கேரக்டர் கவுண்ட் அரே அப்ரோச்சில் பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் கோ லாங்குவேஜஸில் சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் கே ஃப்ரீக்வெண்ட் எலமெண்ட்ஸ் லீட் கோட் நம்பர் 347 பார்ப்போம். அதில் ஹேஷ் மேப் அப்புறம் ஈப் கம்பைன் ஆகும். இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. கமெண்ட்டில் உங்கள் டவுட் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.